ஓம் சஹ்னா பவது சஹ்னௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्. मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. विप्राः गावश्च वेदाश्च तपःसत्यं दमः शमः श्रद्धा दया तितिक्षा च ऋतवश्च हरेस्तनूः. கம்சன் அம்பாளுடைய தூண்டுதலின் காரணத்தினாலே எந்த பொருளை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும் என்பது தெரிந்த காரணத்தினாலே கிருஷ்ணன் தான் தன்னுடைய சத்ரு, தன்னை அழிக்க வந்திருக்கிறான். என்ன அழகான ஒரு பாவம் பாருங்க. ராமேஷ பரமேஸ்வரர் ரொம்ப அழகா சொல்லுவார், உப்பு மூட்டையானது, உப்பு பொம்மையானது கடலினுடைய ஆழத்தை போய் அளவிடுவதற்காக உள்ளே போனதான். என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? அதே போல இறைவனை நோக்கி எந்த ஜீவன் போனாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு இறை தத்துவத்தினுடைய அந்த தன்மை புரியவில்லை அப்படின்னு சொன்னா சின்ன உதாரணம் கொடுக்க. சூரியனுடைய ஒளி அதை இந்த இரண்டு கண்களாலும் பார்க்கணும். கண் இமை மூடாமல் இரண்டு கண்களாலும் பார்க்கணும். நல்ல பிரகாசித்துக் கொண்டு காலை சூரியன் அல்ல, நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனை இந்த இரண்டு கண்களாலும் பார்க்கணும். எப்படி முடியாதோ
பக்கத்தில் கூட நெருங்க முடியாதோ, எங்கேயோ எங்கேயோ எத்தனையோ லட்சக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளி, இந்த உஷ்ணமானது எப்படி நம்மை தகிக்கிறதோ, எப்படி நாம் அந்த ஒளியிலே நம்மை இழந்து விடுகிறோமோ, அதே போன்றது ஒரு ஆற்றல் தான். சூரியனுக்கே அந்த பிரகாசம் என்றால், சூரியனுக்கும் சூரியனாக இருக்கின்ற பரமாத்மாவுடைய சொரூபத்தை நினைத்து பாருங்கள். இந்த சின்ன அகங்காரம், நான் போய் கைப்பற்றி விடுகிறேன், அவ்வளவு சுலபத்திலே அகங்காரமானது தன்னுடைய ராட்சச ஆசுரி சம்பத், ஏன் தெய்வ சம்பத்தை கூட இழப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் தெய்வ சம்பத் வராமல் மோட்ச சம்பத் கிடைக்காது. அப்ப இங்க என்ன போராட்டம் நடக்கிறது? ஆசுரி ராட்சச சம்பத்தை பற்றி கவலை இல்லை, ஏன்னா அது என்னுடைய சுபாவம். அதற்கு ஏற்ப நான் எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கேன். ஆனால் இங்க என்ன போராட்டம் வருதுறான்னா, சூக்ஷ்மமாக இருக்கின்ற பொருளை இந்த தெய்வீக சம்பத்துடையவர்கள் பற்றுகிறார்கள். அது என்னால முடியவில்லை. பாருங்களேன், ஒரு வகுப்பிலேயே பாருங்கள், 40 மாணவர்கள் 30 மாணவர்கள் இருந்தார்கள் என்றால், ஒரு சில மாணவர்கள் ரொம்ப சூக்ஷ்மமாக இருப்பார்கள், சூக்ஷ்மமான புத்தி படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறார் சொல்லக்கூடிய இந்த நுட்பமான பொருளை இவர்கள் உடனே அறிந்து கொண்டு விடுவார், அதை வெளிப்படுத்தவும் செய்வார். ஒரு முறைக்கு 4 முறை 5 முறை 10 முறை கேட்டால்தான் அந்த சூக்ஷ்மமான நுட்பமான பொருள் புரிகின்ற மாணவர்களுக்கு இந்த மாணவர்களை கண்டு கொஞ்சம் பொறுமை இல்லாத தன்மை, ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை நாம் கண்கூட பார்க்கிறோமா இல்லையா? அப்போ இவர்களை எப்படியாவது பின்னுக்கு தள்ள வேண்டும். அப்போ அவர்கள் மேல் என்ன பண்ணுவது? குற்றம் கண்டுபிடிப்பது, ஆசிரியரிடத்திலே போய் குறை சொல்லுவது, அவர்கள் செய்யாதையெல்லாம் செய்ததாக காட்டிக் கொடுப்பது, அவர்களை எப்படியெல்லாம் தண்டிக்கலாம், தடை செய்யலாம், இதெல்லாம் நம்முடைய மனம் பண்ணுகின்ற வேலை. நீ சூக்ஷ்மமான பொருளை நோக்கி போகிறாய், எப்படி போகிறாய் நான் பார்க்கிறேன். அதனால்தான் எந்த நல்ல பண்புகளையும் நாம் வளர்த்து கொள்ளணும்னு விரும்பினா கூட நம்மை வளர்த்து கொள்ள விடாமல் செய்வது, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பொருளை நோக்கி போவதற்கு நம்மை தடை செய்வது, இதெல்லாம் இந்த ஆசுரி ராட்சசி சம்பத். இவர்களை எல்லாம் இந்த சூக்ஷ்மமாக சிந்திக்கக்கூடியவர்கள், சூக்ஷ்மமாக வாழக்கூடியவர்கள், சூக்ஷ்மமான பொருளை நோக்கி போகக்கூடியவர்களை எல்லாம் அழித்து விட்டால் நம்முடைய அகங்காரம் பத்திரமாக பாதுகாக்கப்படும். இவரெல்லாம் அழித்து விடலாம். யாரெல்லாம் வேதங்களை முறையாக கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வாழக்கூடிய பிராமணர்களை, இடத்துல பிராமணர் என்றால் பிராமணியத்தையும் சேர்த்துக்கணும். யாரெல்லாம் பிராமணியமாக வாழ ஆசைப்படுகிறார்களோ எல்லோரையும், பசுமாடுகளை, யஜ்ஞத்தை, தபஸை, தானத்தை எல்லாவற்றையும் அழித்து விட்டார். ஏன் இதெல்லாம் அழிக்கணும்? அதை இங்க சொல்றார். இதுதான் இறைவனுடைய ஹரேஹே தனூஹு, இதுதான் இறைவனுடைய உடல். இறைவனுடைய உடல், விஷ்ணுவனுடைய உடல் என்னடான்னா, அவர் எங்கேயோ பார்க்கடல்ல போய் பள்ளி கொண்டிருக்கார். நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். எங்கேயோ ஒரு ஆலயத்திலே கர்ப்பகிரகத்திலே அவர் சயனம் செய்து கொண்டிருக்கார், நின்று கொண்டிருக்கார், உட்கார்ந்து கொண்டிருக்காரு. நாம என்னமோ பேசி கொண்டிருக்கிறோம். அதுதான் அவருடைய உடல் வேற நாம் நினைச்சுக்கிறோம். பரவாயில்லை. ஆனால்
இறைவனுடைய உடல் எது? இறைவனுடைய உடல்னா இப்போ இறைவனுக்கு உடல் இருக்கான்னு கேட்காதீர்கள். என்ன அசரீரின்னு பார்த்துருக்கோம். இறைவனுக்கு சரீரம் என்பதே கிடையாது. தோன்றாதவனுக்கு எங்கிருந்து சரீரம் வர முடியும்? ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான பூயா அஜஹா நித்யஹா சாஸ்வதா புராணஹா ந ஹன்யதே ஹன்யமானே சரீரமே இல்லாதவனுக்கு நாம ஒரு கற்பனையா ஒரு சரீரத்தை தோற்றுவிக்கிறோம். எதற்கு? அந்த சரீரத்தின் மூலமாக அஷரீரியை நான் அடைவதற்கு. ரொம்ப முக்கியம் அதுதான். சரீரம் இல்லாத அந்த சொரூபத்தை சரீரம் கொண்டு அடையணும். உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். உடல் நோயானது நம்மை ரொம்ப தாக்கி கொண்டிருக்க, குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுத்தாலோ மருந்துகளை கொடுத்தாலோ அது நம்முடைய மூஞ்சிலேயே துப்பி விடும், சாப்பிடவும் செய்யாது. ஆனா இந்த குழந்தைக்கு இந்த வியாதி குணமாகும். அது கசக்கின்ற எந்த இனிப்பும் இல்லாத விஷத்தை போல இருக்கின்ற இந்த மருந்து உள்ள போனால்தான் உள்ள இருக்கக்கூடிய விஷத்தை போல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படும். இதை கொடுத்தே ஆகணும். என்ன பண்றோம்? மாத்திரையை உருவம் மாற்றுகிறோம். நன்றாக பொடித்து எடுத்து தேன்ல போட்டு நல்ல பெரட்டி எடுத்து நிறைய தேனை அதில் விட்டு குழந்தைக்கு வா உனக்கு தேன் கொடுக்கிறேன்னா உடனே அது தேன் குடிக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு நான் கை காட்டுகிறேன். இப்ப நாம கொடுத்தது தேன் கலந்த விஷம் என்றால் அந்த மருந்து இப்போ உருவத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வியாதியை குணப்படுத்தக்கூடிய பொருள். வெளியிலே தெரியக்கூடிய பொருள் நமக்கு ரொம்ப இன்பத்தை கொடுப்பதை போல இருக்கின்ற பொருள். இந்த குழந்தையை பொறுத்த மட்டுக்கும் இன்பத்தை கொடுப்பதை போல இருக்கின்ற பொருள் கண்ணுக்கு தெரிகிறது. சூக்ஷ்மமாக அந்த தேன் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய மருந்து கண்ணுக்கு தெரிவதில்லை. அதை சாப்பிட்ட உடனே வியாதி குணமாகிறது. அதே போலத்தான் இறைவனுடைய உடல் விதவிதமான பொருள்களிடத்திலே வியாபித்திருக்கிறார். அதன் மூலமாக நான் இறைவனை இறைவனுடைய தன்மையை நுகரலாம். இப்ப மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இங்கே சொல்லப்பட போகின்ற இந்த தேனை போல இருக்கக்கூடிய பண்புகளுக்கு உள்ளே யார் இருக்காடான்னா இறை தத்துவம் இருக்கிறது. நாம எதுல மயங்கிடக்கூடாதுன்னா அந்த தேனை போல இருக்கக்கூடிய இந்த இங்கே சொல்லப்பட போகின்ற உருவத்திடத்திலே மயங்கி விடாமல் அந்த உருவத்துக்குள்ளே நீக்கமர வியாபித்திருக்கின்ற இறை தத்துவத்தை நான் தேடணும். அப்ப இறைவனுடைய உடல் எங்க இருக்கு? இறைவன் எங்க வியாபிச்சிருக்கார்? விப்ராஹா, பிராமணர்களிடத்திலே இறைவன் வியாபித்திருக்கார். அப்ப இறைவனுடைய உடல் பிராமணனுடைய உடல். நீங்க உடனே கேட்க மற்ற உடல்லாம் இல்லையான்னு கேட்காதீர்கள். பிராமணன் என்று சொன்னால் பிரம்மனை நோக்கி நடக்கின்ற, அதனால்தான் பாகவதம் சொல்லும் பிராமணன், க்ஷத்ரிய பிராமணன், வைஷ்ய பிராமணன், சூத்ர பிராமணன். அப்ப இந்த பிராமணத்தன்மை என்பது எல்லோருக்குள்ளும் வியாபித்திருக்கின்ற ஒரு தத்துவம். எல்லோருக்குள்ளும் இருந்து வெளிப்பட வேண்டிய தத்துவம். பிரம்மனை நோக்கின வாழ்க்கை முறை.
விப்ராகா. விப்ராகா என்றால் வேதங்களை முறையாக கற்க. அதனால்தான் பிறப்பால எல்லோருமே சூத்திரர்களாக சொல்லப்பட்டு வேதத்தை முறையாக கற்றானேயானால் அவனுக்கு பெயர் விப்ரஹா. பிரம்மவித் பிராமணா. அறிவை நாடி போகக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய உடல் இறைவனுடைய உடல். அடுத்தது காலஹா காவஹா தேவாஹா சே வேதாஹா சே. பசுமாடுகளும் வேதங்களும் இறைவனுடைய உடலாக இருக்கின்றது. பசுமாடுகளும் வேதங்களும் இறைவனுடைய உடலாக இருக்கின்றன. காவஹா சே வேதாஹா சே. பசுமாடு ரூபத்திலே இறைவனே இருக்கிறான். வேதங்கள் ரூபத்திலே இறைவனே இருக்கிறான். இறைவன் வேறு வேதம் வேறு அல்ல. பசுமாடு வேறு இறைவன் வேறு அல்ல. நமக்கு இந்த வேத பாவம் எங்கிருந்து வருதுன்னா அனாத்மாவை ஆத்மா நினைக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் வேதமா பார்க்க ஆரம்பிச்சோம். ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சா எல்லாமே ஆத்ம சரீரமாகவே நமக்கு தெரியும். அடுத்தது தபஹா சத்தியம். யாரெல்லாம் கடினமாக தவம் இயற்றுகிறார்களோ அந்த தபஷரீரம் விஷ்ணுவனுடைய சரீரம். சத்தியம் இறைவனுடைய சரீரம். தமஹா இந்திரிய கட்டுப்பாடு. சமஹா இந்திரிய மனக்கட்டுப்பாடு. இது இறைவனுடைய சரீரம். தமஹா சமஹா மன அமைதியும் இந்திரிய நிகிரகமும் இறைவனுடைய சரீரமாக இருக்கிறது. இதற்குள்ள நிறைய ஆழ்ந்த பொருள்கள் இருக்கு. நான் அதை உங்கள்ட்ட விட்டுறேன், நீங்களே சிந்திங்க. நான் எல்லாத்தையுமே நான் அடுத்து கொடுத்தா நீங்க சிந்திக்க மாட்டேன். இறைவனுடைய சரீரமாக இவைகள் எல்லாம் இருக்கிறது. சமஹா தமஹா தபஹா சத்தியம் காவஹா வேதாஹா விப்ராஹா. அடுத்தது ஸ்ரத்தா ஆழ்ந்த நம்பிக்கை. யாரிடத்திலே இருக்கிறதோ அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட கல்மஷமே கிடையாது, அவநம்பிக்கையே கிடையாது. ஸ்ரத்தான்னா 100% ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தை சாஸ்திரத்தின்பாலும் குருவின்பாலும் உண்டான ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்னா யாரோ பின்பற்றுவதை நானும் பின்பற்றிக் கொண்டு நான் நம்பிக்கையோட இருந்தேனேன்னு சொல்லக்கூடாது. ஸ்ரத்தை என்பது சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு வர வேண்டும், குருவை அடிப்படையாக கொண்டு வர வேண்டும். அந்த ஸ்ரத்தை இறைவனுடைய சரீரமாக சொல்லப்படுகிறது. அதுதான் ஸ்ரத்தையை கூட பகவான் 3ஆ பிரிச்சு, சாத்விக ஸ்ரத்தா, ராஜசீக ஸ்ரத்தா, தாமசிக ஸ்ரத்தான்னு அதெல்லாம் அங்கே பிரிச்சுட்டார். தபசையை 3ஆ பிரிச்சுட்டார், சத்தியத்தை 3ஆ பிரிச்சுட்டார், எல்லாத்தையும் 3 பிரிச்சு காமிக்கிறார் கீதையில. ஸ்ரத்தா நம்பிக்கை. இப்ப மறுபடியும் அந்த உதாரணத்துக்கு போவோம். தேனுடன் மருந்தை கலந்து குழந்தைக்கு கொடுக்கும் போது அந்த குழந்தை நம்புகிறது, என்னை பாதுகாக்கக்கூடியவர்கள் எனக்கு எவ்வகையிலும் கெடுதல் செய்ய மாட்டார்கள். ஆகையினாலே அது வாயை திறக்கிறது. அது உள்ள என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. கொடுக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், இந்த தேனுடன் மருந்து உள்ளே போய் அதனுடைய வியாதியை குணப்படுத்திவிடும். இந்த குழந்தைக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் இவர்களை நம்புகிறேன். இந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்ன? கண் முன்னாடி வியாதி குணமாவதை பார்க்கிறோம். அதே போல ஸ்ரத்தா என்பது சாஸ்திரத்தை நான் முழுமையாக செவிமடுக்கிறேன். அது எனக்கு என்னுடைய கேள்விக்கு எல்லாம் பதில் கொடுக்கும், என்னுடைய சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யும்,
என்னை இறைவனின்பால் கட்டாயம் கொண்டு சேர்த்து வைக்கும் இந்த நம்பிக்கை. நான் சாஸ்திரத்தை நம்புகிறேன், சாஸ்திரத்தை எனக்கு உபதேசம் செய்யக்கூடிய குருவையும் நம்புகிறேன். அவர்கள் எனக்கு தேவையான மருந்தை கொடுத்து என்னை நிச்சயமாக இறைவனிடத்திலே கொண்டு சேர்ப்பார். கண்ணுக்கு தெரியாத இறைவனிடத்திலே என்னை கொண்டு சேர்ப்பார்கள். ஸ்ரத்தா. வேற எந்த சாதனமும் இறைவனோடு நம்மை கொண்டு சேர்க்காது, நம்முடைய வியாதியையும் போக்காது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு குணம் போதும். ஸ்ரத்தாங்கிற அந்த ஒரு குணம் மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து எனக்கு வியாதி இருக்குன்னு தெரியணும். முதல்ல அந்த வியாதிக்கு மருந்து இவர் தான் வச்சிருக்காருன்னு தெரியணும். இவர்கிட்ட போனா என்னுடைய வியாதி குணமாகி விடும்னு நான் நம்பணும். ஏன்னா நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை கிடையாது. அப்புறம் நாம இறைவனை நம்புவோம், மருத்துவரை நம்புவோம், மருந்தை நம்புவோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு பெண்மணிக்கு இந்த பகுதி முழுக்க புற்றுநோயானது வந்துவிட்டது. பிரஸ்ட் கேன்சர் சொல்வார்கள் அல்லவா. இவர்கள் எந்த மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறார்களோ அந்த மருத்துவர் சொல்றார், நீங்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுதே தயார் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை காலை உங்களுக்கு அறுவை சிகிச்சை. இந்த ஜென்மத்துக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னாலே காத தூரம் ஓடுற ஜென்மம். ஆனா வியாதியும் குணமாகணுமா? என்ன வேடிக்கை பாரு. இதை கேட்டுவிட்டு கணவனும் மனைவி வீட்டுக்கு வந்து விட்டாங்க. அது சொல்லி 2 மாத காலத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஏற்கனவே புற்றுநோய் உடனடியா உனக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்னா இப்ப 2 மாசத்துல இன்னும் அதிகமா வளர்ந்தாச்சு. மற்ற பகுதியிலும் போய் தாக்குவதற்கு தயாராக. அவர் செய்த புண்ணிய பலனோ என்னமோ தெரியவில்லை. என்னிடத்திலே ஒரு நாள் இரவு தொலைபேசியிலே அழைத்து, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மருத்துவர் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீன் அழைச்சின்னு போனேன். அவர் பார்த்து விட்டு கையோமையோன்னு கத்துறார். இவர்களுடைய பிஹேவியரை பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் எனக்கு என்னைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். யாராவது ஒருத்தரை நம்புங்கள், மருத்துவரை நம்புங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டான். அவன் சொன்னதை கேளுங்கள். இந்த வியாதி முற்றிவிட்டது, இதற்கு ஒரே தீர்வு சிகிச்சை தான், அறுவை சிகிச்சை தான். உடனடியாக போய் இன்றைக்கே நீங்கள் உங்க உடலை அந்த மருத்துவத்தை கொடுங்க. இல்லை என்றால் உங்களுடைய உயிர் உங்க கையில இல்லை. அவர் சொன்னது 100% உண்மைதான். மருத்துவரை நம்புங்கள். இந்த ஒரு நம்பிக்கை, அவர் சொன்ன அந்த வாக்கு, இந்த நோயாளியை அந்த மருத்துவர்கிட்ட, எந்த மருத்துவர் உனக்கு அறுவை சிகிச்சை உடனடியா செய்யப்படணும்னு சொன்னாரோ அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அறுவை சிகிச்சை செய்தால் முழு இடது பக்கம் முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. இவர்கள் பார்க்காதனால வலது பக்கத்திற்கும் அதை மெதுவாக பரவ ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு தெரியும் புற்றுநோயினுடைய வலி என்ன, புற்றுநோயினுடைய தன்மை என்ன, அது எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு 3 வருட காலத்திலிருந்து 4 வருட காலம் ஆகி 75 வயது வரைக்கும் வாழ்ந்து விட்டு உலகத்தை விட்டு போய்விட்டால் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நன்றாக வாழ்ந்து விட்டு
ஒரே ஒரு காரணம்தான், சாதாரண உடல் வியாதிக்கு நம்பிக்கை தேவைப்படுகின்றது என்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வியாதி, சம்சார வியாதி, ரிஷியர் ஆழ்வார் சொல்றார், உனக்கு நான் ஒரு பெரிய சிகிச்சை வச்சிருக்கேன்பா, இந்த சிகிச்சையை நீ பெற்றால் நீ மோட்சத்தை அடைவே, வா உனக்கு நான் உனக்கு சிகிச்சை பண்றேங்கிறார் குந்தமாலை. அழகான மருந்து என்கிட்ட இருக்குடாப்பா, வா உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்போ ஸ்ரத்தை ரொம்ப 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 முக்கியம். சாஸ்திரத்திடத்திலே ஸ்ரத்தா, குருவிடத்திலே ஸ்ரத்தா. நம்ம அந்த ஸ்ரத்தையெல்லாம் நாம ஏத்துக்கவே மாட்டோம். எந்த ஸ்ரத்தையானது எனக்கு எவ்வகையிலும் பிரயோஜனப்படாதோ அதுல போய் ஸ்ரத்தையை வச்சுட்டு, நான் நம்பினேனே எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, இவர்களை நம்பினேனே எனக்கு இது கிடைக்கலையே, அவர்களை நம்பினேனே எனக்கு கிடைக்கலையே. சாஸ்திரத்தை நம்பினாயா? சாஸ்திர வாக்கை நம்பினாயா? குருவனுடைய வாக்கை நம்பினாயா? நீ அந்த ஸ்ரத்தையிடத்திலே இறைவன் இருக்கிறான். அந்த ஸ்ரத்தையாகவே இறைவன் இருக்கிறான். அந்த ஸ்ரத்தை என்கின்ற ஷரீரமாகவே இறைவன் இருக்கிறான். ஸ்ரத்தா, தயா, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் சொல்றார் அல்லவா? ஸ்ரத்தை இருந்தால் ஞானம் வரும். ஸ்ரத்தை இல்லைன்னா ஞானம் சுட்டு போட்டாலும் வராது. நீங்கள் எவ்வளவு வேணா படிக்கலாம், எவ்வளவு வேணா கேட்கலாம், ஸ்ரத்தை இல்லை என்றால். தயா, தயா, யாரிடத்திலெல்லாம் தயை இருக்கிறதோ அது இறைவனுடைய சரீரம். அடுத்தது திதிக்ஷா, பொறுத்துக் கொள்கின்ற தன்மை, ஏற்றுக்கொள்கின்ற தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் இறைவனுடைய சரீரம். கடைசியில கிரதவஹா, யஜ்ஞங்கள், யாகங்கள், இவையெல்லாம் விஷ்ணுவனுடைய உடல். பாருங்கள், இதெல்லாம் தெய்வ சம்பத். பகவான் கீதையில சொல்லியிருக்கார், அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரகம், இந்திரிய அர்த்தேஷு வைராக்கியம், அனஹங்கார ஏவச்ச, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம், அசக்தி அனபிஸ்வங்கா, புத்திரதார கிரகாதிஷு. அதே போல அபயம், சத்வ சம்சுத்தி, ஞான யோக விவஸ்திதி, தானம், தமஸ்ச யஜ்ஞஸ்ச, ஸ்வாத்யாய தப ஆர்ஜவம், இதெல்லாம் தெய்வீக சம்பத். சாத்வீகமான குணம் உடையவர்களிடத்திலே இருக்கக்கூடிய பண்புகள். இதெல்லாம் என்னது? தீன். இந்த பண்புகளினாலே அடைய வேண்டிய பொருள் எது? விஷ்ணு பரமாத்மா. இந்த பண்புகள் வருவதே கடினம். இந்த பண்புகளை தக்க வைத்துக் கொள்வதே கடினம். அந்த பண்புகள் அது என்னுடைய ஸ்வபாவமாக மாறிவிட்டால் இந்த ஸ்வபாவத்தை கொண்டு ஸ்வரூபத்தை அடையணும். இப்ப நாம என்ன பண்ணிடுறோம்? ஸ்வபாவத்திலேயே இருந்தோம். ஸ்வபாவம் கொடுக்கக்கூடிய மயக்கத்திலேயே இருந்து விடுகிறோம். ஸ்வரூபத்துக்கு வர தயாராக இல்லை. இதை போல தேனை மட்டும் கொடு, விஷம் எனக்கு வேண்டாம். விஷம் என்றால் பரமாத்மா. என்னுடைய வியாதிக்கு மருந்து இந்த ஜீவன் இந்த 3 குணத்தை விட்டால்தான், 3 குண அபிமானத்தை விட்டால்தான், 3 குணத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளை விட்டால்தான். அதனால தான் நிரோதம்னு பார்த்தோம். இதைத்தான் நிரோதம் செய்யணும். இந்த வாசனையோட கூடியிருக்கக்கூடிய அகங்காரியை நிரோதம் செஞ்சிட்டா இந்த உடல் தூய்மையான உடல் இறைவனுடைய உடலாக மாறிவிடுகிறது.
அந்த உடல்ல என்ன இல்லடான்னா நாம கற்பனை பண்ற எந்த ஒன்றும் இல்லை. நமக்கெல்லாம் கற்பனை வளம் ரொம்ப அதிகம் இல்லையா? நம்ம கற்பனை பண்ற ஒன்றுமே அங்க இல்லை. அது பின் எப்படி இருக்குடானா சாந்தம் சிவம் அத்வைதம். அந்த நிலைக்கு போவதற்கு எனக்கு இந்த தெய்வீக சம்பத், இந்த நல்ல பண்புகள் எல்லாம் என்னுடைய சுபாவமாக மாறுகிறது, தெய்வீக சம்பத்தாக மாறுகிறது. இதை வரவிடக்கூடாது என்பதுதான் ஆசுரி ராட்சசி சம்பத்தினுடைய செயல்பாடா இருக்கு. இவனுக்கு எவ்வகையிலும் நம்பிக்கை வந்துடக்கூடாது, இவன் யாரிடத்திலும் தயவோட இருந்து விடக்கூடாது, இவனுக்கு பொறுமையே எப்பொழுதும் இருக்கக்கூடாது, இவன் யாகத்தெல்லாம் கலந்துக்க கூடாது. யாகம் என்றால் யாக வாழ்க்கை முறை. நேற்றைக்கு பார்த்தோம் அல்லவா அந்த மூன்று, நேற்று இரவு பார்த்தோம் அல்லவா அந்த மூன்று விதமான பண்புகள் வந்துவிடக்கூடாது. இந்திரிய கட்டுப்பாடோ, மன அமைதியோ, சத்தியமோ, தபசோ, இது எதுவும் எனக்கு வந்துடக்கூடாது. ஏன்டான்னா நமக்கு அடிமை இல்லாமல் போய்விடுவானே, நாம் சொல்வதை கேட்க மாட்டானே. பிராமணியமாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாராவனா இருக்கலாம், எந்த சமூகத்து மக்களாவனா இருக்கலாம், பிராமணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின்பால் மற்றவர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? மற்ற சமூகத்து மக்களுக்கோ ராஜ்யத்தை ஆளக்கூடிய மற்றவர்களுக்கோ ஏன் இந்த பிராமணியமாக வாழக்கூடிய மக்களை பார்த்தால் கோபம் வருகிறது? இவர்கள் நம்மை எவ்வகையிலும் கண்டுகொள்வதே இல்லையே, நம்மை உதாசீனப்படுத்தி விட்டு இவர்கள் எப்படியாவது நம்ம என்ன தடை போட்டாலும் அந்த தடையெல்லாம் மீறி இவர்கள் எப்படியோ மேலே வந்து விடுகிறார்களே. மற்றவர்களை போல இவர்கள் நம்ம இடத்திலே கையேந்தி நிற்பது இல்லையே, நமக்கு அடிமையாக இருப்பதில்லை. நாம் அல்லவா அவர்களிடத்திலே போய் அடிமையாக இருக்க வேண்டியிருக்கிறது. எல்லா விஷயத்திற்கும் நாம் அல்லவா அவர்களிடத்திலே போய் அடிமையா இருக்க வேண்டியிருக்கிறது. வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் தான் தேவைப்படுகிறது. ஆடிட்டிங் என்று சொல்லக்கூடிய கணக்காளர் வேண்டுமா, அந்த புத்தி தான் தேவைப்படுகிறது. இவர்களுக்கு நல்ல அறிவுரை கூற வேண்டுமா, அந்த புத்தி தான் தேவைப்படுகிறது. நல்ல திட்டங்களை வகுத்து கொடுக்க வேண்டுமா, அந்த புத்தி தான் தேவைப்படுகிறது. கூட்டம் நிறைய இருக்கு இவர்களை சுத்தி, அதெல்லாம் காக்கா கூட்டம், காசை வாங்கி கொண்டு கூற கூட்டம், அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. மருத்துவர் வேண்டுமா, அந்த புத்தி தான் வேண்டியிருக்கிறது. இவர்களுக்கு எல்லா நன்மையும் வேண்டும் என்று சொன்னால் அந்த பிராமணியமான புத்தியைத்தான் நாடுகிறார்கள். ஆனால் மற்ற விஷயத்துக்கெல்லாம் அவர்களை ஒதுக்கி வைத்தல். அப்ப இவர்கள் எல்லா வகையிலும் மேம்பாடு உடையவர்களாக ஆகிவிடுகிறார்களே. அப்ப இவர்களை எப்படி நான் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பது? இது நம்ம வெளியில கற்பனை பண்ணக்கூடாது, இங்க கற்பனை பண்ணணும். நம்மிடத்திலே நம்முடைய ராட்சசி ஆசுரி சம்பத், நம்மிடத்திலே நல்ல பண்புகளை வளர விடாமல் எப்படியெல்லாம் தடுக்கலாம்? இது விஷ்ணுவினுடைய உடல் என்று சொன்னால் நீங்கள் தனியாக போய் விஷ்ணுவினுடைய உடலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக போய் விஷ்ணுவை நான் தரிசித்தேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அத்தனையுமே விஷ்ணுவினுடைய உடலாக தெரிகிறது. இதை சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்கள். சகே சர்வ சுராத்யக்ஷோ ஹசுரத் விங்கஹாஷயஹ தன்மூலா தேவதா சர்வாஹ சேஸ்வரைஹ ச சதுர்முகாஹ அயம் வை தத்வதோபாயோ யத் ரிஷீனாம் விஹிம்சனம். இந்த அசுர கூட்டங்கள் சொல்லுகிறது, ராஜா விஷ்ணுவனுடைய உடலாக இந்த பண்புகள் எல்லாம் இருக்கு,
ஆயனாலே இந்த தெய்வீக சம்பத்தை வளரவிடக்கூடாது, பிராமணியத்தை வளரவிடக்கூடாது, வேதத்தை வளரவிடக்கூடாது, யஜ்ஞத்தை வளரவிடக்கூடாது, தபஸை வளரவிடக்கூடாது, தானத்தை வளரவிடக்கூடாது. இதெல்லாம் வந்து விட்டால் நல்ல பண்புகள் எல்லாம் இவர்களுக்குள்ளே உற்பத்தியாக, அப்ப நமக்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடும். விஷ்ணுவனுடைய உடல் இவ்வாறாக இருக்கின்றால் விஷ்ணு எங்க இருக்காராம்? நாம பார்த்ததை போல தேனுக்குள்ளே எப்படி மருந்தானதை வியாபித்திருக்கிறதோ அதே போல விஷ்ணுவனுடைய உடல் எங்க வியாபித்திருக்காம்? சகி குஹாஷயா சர்வ சுராத்யக்ஷா. இந்த பண்புகளுக்கு உள்ளே, அந்த கர்ணத்துக்குள்ளே குஹாஷயா, குகனாக இறைவன் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளும், ஹிருதய குகைக்குள்ளும் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யாருக்குள்ளே? இந்த பண்புகள் கொண்டிருக்கக்கூடிய, தெய்வீக சம்பத்துடைய பண்புகள் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் ஹிருதயத்துக்குள்ளும் குகனாக அந்த பரமாத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமா? சர்வஸ்ய சுர, சர்வஸ்ய சுரஹா, எல்லா தேவர்களுக்கும் சுராத்யக்ஷா, அதிபதியாகவும் அந்த பரமாத்மா இருக்கார். தெய்வீக சம்பத்துக்கு அதிபதி யாரானா பரமாத்மா தான். அப்ப தேவர்கள் முழுக்க யாரை தன்னுடைய இலக்காக வைத்துக் கொள்கிறார்கள்? நாராயணனே நமக்கே படைதல். நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா, நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா, நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹா. இப்ப நாராயணனே இந்த தேவ அம்சம் பொருந்தியவர்களுக்கு, தெய்வீக வாழ்க்கை உடையவர்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். அந்த அந்த தெய்வீக சம்பத்துடையவருடைய ஹிருதயத்துக்குள்ளே இந்த நாராயணன் வசிக்கிறான். ஆயனாலே இவர்களை அழித்து விட்டால் இவர்கள் நாராயணனை நாட மாட்டார்கள். அதனால்தான் திருமூலர் சொல்றார், உள்ளத்தை கோயிலாக ஆக்குப்பா. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை உன்னுடைய மூர்த்தியாக பாவித்து அதையே வழிபாடு செய், அதையே அடை. வெளியிலே நீ தேட வேண்டிய ஒன்றும் இல்லை, வெளியிலே நீ அடைய வேண்டிய பொருள் எங்கும் இல்லை, அது உனக்குள்ளேயே இருக்கிறது. உள்ளம் பெரும் கோயில், உன்னுடம்போர் ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாயில் ஒரு கோபுர வாசல், கள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காணான் மணிவிளக்கே. இதுக்கு மேல வேற என்ன சொல்ல விருப்பப்படுவது? இதற்கு மேல என்ன சொல்ல இருக்கு? நேரடியா பார்க்கலாம்கிறார். உள்ளத்துக்குள்ளே உரைகின்ற அந்த பரம்பொருளை ஏன் வெளியிலேயே போய் தேடிக்கொண்டிருக்கிறாய்? உடனே வெளியிலே இல்லையப்பா, அது உன்னுடைய சொரூபம், உனக்குள்ளல்லவா இருக்கிறது. அதை விட்டு விட்டு ஸ்தூலத்திலேயே ராட்சச சம்பத், ஆசுரி சம்பத் கொண்டு ஏன் வெளியிலேயே தேடிக்கொண்டிருக்கிறாய்? காரணம், ஸ்தூல அபிமானம் இருக்கின்ற காரணத்தினாலே. எனக்கு வேறாகவே எல்லா பொருள்களும் இருப்பதாகவே நான் பாவி. இந்த ஸ்தூல பாவத்திலிருந்து சூக்ஷ்ம பாவம் போவதற்குத்தான் இந்த மூர்த்தி வழிபாடு. என்ன எடுத்துறான்னா, கடைசியில மூர்த்தி வழிபாடே சாஸ்வதமாகிவிட்டது. அமூர்த்தியாக இருக்கக்கூடிய, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஹிருதய குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குகனை பார்ப்பதற்கு என்னுடைய அறிவு தயாராகவும் இல்லை, தகுதியுடனும் இல்லை, அறிவும் இல்லாமல் இருக்கிறது. இப்பேற்பட்ட தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தெய்வீக சம்பத்துடைய ஹிருதயத்துக்குள்ளே வியாபித்து நிறைந்திருக்கிறான். ஆயனாலே அவர்கள் எல்லோரும் தேவனையே போற்றுகிறார்கள், நம்மை மதிப்பதே இல்லை. அந்த பரமாத்மா
தேவர்களுக்கு எல்லாம் அதிபதி என்றால் அப்ப நமக்கு யாரு? அசுரஹா அசுரஹா விடஹா. அசுரர்களுக்கு துவேஷியாக இருக்கிறான். அவன் அசுர துவேஷி. அசுர எண்ணம் உடையவர்களுக்கு துவேஷியாக இருக்கிறான். அப்போ தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து, பிரம்மாஜி எல்லோரும் சேர்ந்து அவனையே மூல காரணமாக கொண்டு அவனையே ஆராதிக்கிறார்கள். ஆகையினாலே தேவர்களை நாம் அழித்து விடலாம், யஜ்ஞங்களை அழித்து விடலாம், பிராமணர்களை அழித்து விடலாம் என்றால் சாத்வீக குணத்தை வளர விடக்கூடாது. அவ்வளவுதான். சுருக்கமா சொன்னா சாத்வீக பண்பானது வளர்ந்து விடவே கூடாது. இந்த சாத்வீக பண்பை வளர வைப்பது யாரு? ரிஷினா, ரிஷிகள். வேதங்களின் மூலமாக இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சாத்வீகமான பண்புகளை மக்களிடத்திலே எப்படியாவது விதைத்து விடுகிறார்கள். ஆயனாலே அவர்களையும் அழித்து விட்டார். மந்திர திரஷ்டா ரிஷி. அவர்களையும் அழித்து விட்டால் இப்போ இதெல்லாம் இறைவனுடைய உடல். கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போனீர்கள் என்றால் இறை தன்மையை உணரலாம். நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பா நான் ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லும். சில இடங்களுக்கு போகும்போது நான் ரொம்ப பாதுகாப்பாக. குழந்தைகள் ஏன் தனக்கு பயம் வரும்போதெல்லாம் பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய மக்களை நாடுகிறது. நீங்கள் பாருங்கள், குழந்தை ஏன், நாமளும் அப்படித்தான். உடல் தான் நமக்கு வளர்ந்திருக்கே தவிர மனம் அதே நிலையில் தான் இருக்கு. எல்லா காலத்திலும் மனது வளரவே இல்லை. அப்போ பாதுகாப்பு உணர்வு எங்கே கிடைக்கிறதோ அங்கே நம்மை நாம் இருப்பதை பார்க்கலாம். அப்போ இறைத்தன்மையை நான் உணரக்கூடிய இடங்கள் தெய்வீக சம்பத்து உடைய இடங்கள். எங்கே தெய்வீக சம்பத் உணரப்படக்கூடியதாக இல்லையோ அந்த இடம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஆசுர ராட்சச சம்பத் நிறைந்திருக்கின்ற இடம். அப்ப இங்க தெய்வீக தன்மை என்பது இல்லை. அது ஆலயமாக இருந்தாலும் சரி, கர்ப்ப கிரகமாக இருந்தாலும் சரி, வேதங்கள் ஓதக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, யாகங்கள் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, எங்கே தெய்வீக சம்பத் அந்த இறைவனுடைய தன்மை, அந்த பாதுகாப்பான தன்மை உணரப்படுகிறதோ அப்ப தெரிந்து கொள்ளலாம் அங்கே தெய்வ சம்பத் மேலோங்கி இருக்கிறது. யாராவது நம்ம வீட்டுக்கு வருகிறார்கள், ரொம்ப மன சஞ்சலத்தோட வருகிறார்கள், ஆனா அவர்கள் நம்மகிட்ட சொல்லல, உங்களை பார்க்க வரலாமா, உங்களோட ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு போகலாம்னு நினைக்கிறேன், வரலாமா, வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறோம். வருகிறார்கள். 10 நிமிடம் தான் இருப்பேன்னு சொல்லி வந்தவர்கள் 2 மணி நேரமா எழுந்து போக தயாராகவே இல்லை. பயத்துடனும் பதற்றத்துடனும் கவலையுடனும் வேதனையுடனும் மனசோர்வுடனும் என்ன செய்வது என்றே தெரியாமல் வந்தவர்கள் 2 மணி நேரம் எழுந்து போக தயாராகவே இல்லை.
2 மணி நேரத்துக்கு பிறகு அவர்கள் நம்மிடத்தில் சொல்கிறார்கள், நான் ரொம்ப நிறைவோடு நான் போகிறேன், ரொம்ப தாபத்தோடு வந்தேன், ரொம்ப நிறைவோடு போகிறேன். உங்களுடைய வீடு அவ்வளவு தெய்வ சம்பத் நிறைந்ததாக இருக்கின்றதை நான் உணர்கிறேன். என் மனதில் இருக்கக்கூடிய எல்லா தாபத்தையும் அது போக்கிவிட்டது. இது இவ்வளத்துக்கும் அவர்கள் எதுவுமே இவர்கள்ட்ட சொல்லலை. இவர்களும் அதுக்கு எந்த தீர்வும் சொல்லவில்லை. பொதுவாக பேசிக்கொண்டிருந்து விட்டு போய்விட்டார். ஆனால் மனதில் அந்த மன நிறைவானது ஏற்படுகின்ற தன்மை. அப்போ இறைவனுடைய சரீரம் என்று வரும்போது இந்த தெய்வீகமான சம்பத் நமக்குள்ளே வளர்க்கப்பட்டால் அங்கே இறைவனுடைய அந்த தன்மையை நான் எனக்குள்ளேயே உணரலாம். நான் வெளியிலே எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மை தேட விடாமல் செய்வது யாரு? இந்த ஆசுர ராட்சச சம்பத். இதை சொல்லிட்டு எல்லோரையும் அழித்து விடலாம், ரிஷிகளை எல்லாம் அழித்து விடலாம். அப்படி அழித்தால்தான் அந்த விஷ்ணு இங்க வருவார். அப்ப அவரை நாம் கொன்று விடலாம். என்ன சூக்ஷ்மமான விஷயம் என்று கேட்டால், ஸ்தூலத்தால் ஸ்தூலத்தை அழிக்க முடியும். ஒரு ஆயுதத்தை கொண்டு ஸ்தூலமாக இருக்கின்ற பொருளை 2 துண்டாக பிளக்க முடியும், உருமாற்ற முடியும். அழித்தல்கிற வார்த்தை தப்பு. உருமாற்றம் செய்ய முடியும். அதுதான் உருமாறுகிறது. ஸ்தூலமாக இருக்கின்ற ஒன்றை ஸ்தூலமாக இருக்கின்ற இன்னொரு பொருளுக்கு உருமாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால்தான் அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்றார், நீ எதை அழிக்கப் போகிறேன் சொல்லுகிறாயோ அந்த பொருளை உன்னால் அழிக்க முடியாது. காரணம், அது அழிவற்றது, யாராலும் அழிக்க முடியாது. அவிநாஷிது தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி. அர்ஜுனா, யாரும் அழிப்பதற்கு அருகதை அற்றவர்கள். காரணம் அவிநாசி, ஆத்மாவுடைய சொரூபம் அவிநாசி. தத்வித்தி, இதை அறிந்து கொள். அதற்கு விநாசத்தை யாராவது ஏற்படுத்த முடியுமா என்றால், நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைன க்லேதயந்த் ஆபஹா நசோஷயதி மாருதா. ஆயுதங்களாலோ ஜலத்தினாலோ அக்னியினாலோ காற்றினாலோ இந்த ஆத்மாவை அழித்து விட முடியுமா என்றால், காரணம், ஸ்தூலத்தை ஸ்தூலத்தால் உருமாற்றலாம். ஸ்தூலத்தை கொண்டு போய் சூக்ஷ்மத்தை உருமாற்ற முடியுமா என்றால் முடியாது. அப்படி ஸ்தூலத்தினால் சூக்ஷ்மத்தை மாற்ற முடியாத போது, ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய புத்திக்கு போகின்ற நேரத்திலே இந்த ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய தன்மையை கொண்டு காரணமாக இருக்கக்கூடிய புத்தியை அழித்து விட முடியுமா என்றால் முடியாது. புத்தியே அழிக்க முடியாத போது புத்திக்கும் சாட்சியாக இருக்கின்ற பரமாத்மாவை எங்கே அழிப்பது? அப்ப என்ன ஆகும்? ஸ்தூலமாக இருக்கின்றவை சூக்ஷ்மத்துக்கு போகும்போது தன்னுடைய
ஆற்றலை இழக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இந்த கதைகள்லாம் சொல்லி நம்மளை மழுங்க அடிச்சுட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழு தாற்பயம் புரிஞ்சுன்னா நம்ம ரொம்ப ரசிப்போம். அது நம்மை பற்றி தான் பேசுகிறது என்று வரும்போது இன்னும் ரசிப்போம். பாருங்கள், சூரபத்மன், சிம்ஹமுகாசுரன், கஜமுகாசுரன். ஆஹா, இது ஏதோ இந்த அசுரர்கள்லாம் இருக்கிறார்கள், எங்கேயோ இருக்கிறார்கள். வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலை மோதுகிறது. முருகன் சூரபத்மனை வதம் செய்தார், சிம்ஹமுகாசுரனை வதம் செய்தார், கஜமுகாசுரனை வதம் செய்தார். யாரது? ஒன்றுக்கு ஒன்று சூக்ஷ்மமான தன்மை படைத்தவை. பலத்திலும் சரி, ஆற்றலிலும் சரி, வெளிப்படுத்தக்கூடிய தன்மையிலும் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று மேலானது. இங்க மனம் தாமச குணத்திலிருந்து ராட்சச குணத்துக்கு போகும்போது தாமச குணம் தன்னுடைய சக்தியை இழக்கிறது. ராட்சச குணத்திலிருந்து சாத்விக பண்புக்கு போகும்போது ராட்சச குணம் வலிமை இழந்து உருவம் இழந்து போகிறது. சாத்வீக பண்பானதே மூன்று குணத்தையும் கடந்திருக்கக்கூடிய பரமாத்மா போகும்போது சாத்வீக பண்பும் அழிந்து ஆக வேண்டும். இல்ல நான் சாத்வீக பண்போடையே இருக்கேன்டா, பண்போடையே இரு, பண்பாளனை விட்டு விடு. தான் உண்மையான அந்த சொரூப ஆனந்தத்தை ஒருத்தன் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான்னா சொல்லும் உணர்வும் இல்லாமல் போயிடும். அந்த சொல்லும் உணர்வும் எல்லாம் இருக்கிற இடம்லாம் இந்த மூன்று குணத்துக்குள்ளதான். அங்க போயாச்சுன்னா தன்னை இழந்தால் தன்னாமம் கெட்டால், நங்கை நயந்தால் தலைவன் தாளே. எவ்வளவுதான். அப்போ இவர்கள் சரியான பாதையில் தான் போகிறார்கள். தன் இறைவனை பிடிப்பதற்கு, தன்னை அழித்துக் கொள்வதற்கு ஒரே வழி, இவர்களை எல்லாம் சாத்வீகமான பண்பு உடையவர்களை நிறுத்திவிட்டால் இறைவன் வந்தே ஆக வேண்டும். இறைவனை பிடிச்சிடலாம். இறைவனை பிடித்து விட்டால் நாம் இல்லாமல் போய்விடுவோம், இறைவனுடன் ஒன்றாகி போய்விடுவோம். என்ன பண்ணுகிறார்களாம்? ஒரு பெரும் படை திரண்டு போய் யாரெல்லாம் சனாதன தர்மத்தை பின்பற்றுகிறார்களோ, எந்த இடத்தெல்லாம் சனாதன தர்மம் பின்பற்றப்படுகின்றதோ அங்கே எல்லாம் போய் அந்த மக்களை ஹிம்சை செய்வது, பசுமாடுகளை கொல்லுவது, வேதங்களை அழிப்பது, யாகங்களை நிறுத்துவது, இப்படி எல்லா ஹிம்சையும், தவம் ஏற்றக்கூடியவர்களை அடித்து தொந்தரவு செய்வது, என்னென்னலாம் உண்டோ. இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்கள் இதோ சுவாமியுடைய கற்பனையா பேசுறார் நினைப்பீர்கள். இங்கே பிரமாணம் இருக்கிறது பாருங்கள். தேவை ரஜ பிரகிருதயா தமசா மூடசேதசா சதாம் வித்வேஷமாசேரு ஆராதாகத மிருத்யவஹ. ரஜ பிரகிருதயா பிரதானா. ரஜ பிரகிருதி, ரஜசை தன்னுடைய சுபாவமாக கொண்டவர்கள், ரஜோகுணத்திலேயே ஈடுபாடு கொண்டவர்கள். தாமசகா, தமோகுணத்திலே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள். மூடகா சேதா, தமோகுண பிரதானர்களும் ரஜோகுண பிரதானரும் தான் ஆசுரி ராட்சசி சம்பத் கொண்டவர்கள். அப்பேற்பட்ட மூடர்கள் மூட சேதாக, பகுத்தறியக்கூடிய அறிவை இழந்தவர்களாய். அப்ப இவர்களுடைய இந்த புத்தியானது முழுமையாக அழிந்து போன காரணத்தினாலே இவர்கள் யாரிடத்திலே இப்ப துவேஷம் பாராட்டுகிறார்கள்? சாத்வீக பண்பிடத்திலே, சாத்வீக
பண்பினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே தேசத்தை பாராட்டுகிறார்கள். எதற்காக? ஆராது ஆகதம் மிருத்யுஹு, தனக்குத்தானே மரணத்தை இவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். உண்மைதானே? கம்சனுக்கு அதுதானே வேணும். இறைவனின் மூலமாக தனக்கு மரணம் சம்பவிக்கிறது. அப்ப தன்னுடைய அகங்காரமானது அழிக்கப்படணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவது? ஈஸ்வர ஆராதனை செய்யக்கூடியவர்களையும் ஈஸ்வரனையும் நிந்தித்து விட்டால் இப்பேற்பட்ட, அப்போ ஒவ்வொரு முறையும் இறைவனையே நினைக்கணும், இறைவனுடைய அடியவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இறைவன் வந்தே தீருவான், அவனை ரொம்ப சுலபமாக அடைந்து விடலாம். சதாம் வித்வேஷாம் ஆச்சேரு, சாதுக்களிடத்திலும் துவேஷம் பாராட்டி கொண்டு தன்னுடைய மிருத்யுவை வெகு சீக்கிரத்திலே விரும்பக்கூடியவர்களாய் இவர்கள் எத்தனம் செய்கிறார்கள். இவ்வாறு நடக்க பகவான் என்ன பண்றார்? மெதுவாக குழந்தை அல்லவா வேகமாக வளர ஆரம்பிக்கின்றது. கையிலே இருந்த குழந்தை உருமாறி கீழே விழுந்து தவழ ஆரம்பிக்கின்றது. அந்த காட்சியிலெல்லாம் நடக்க எல்லோருக்கும் சந்தோஷம் கிடைக்க, இப்போ ஒவ்வொருத்தரையாக கம்சனானவன் கிருஷ்ணனை பிடித்து விடலாம் என்பதற்காக தூண்டி விடுகின்றானாம். வரிசையாக நம்ம பூத்தனா, சகடாசுரன், பகாசுரன், அகாசுரன் நிறைய எல்லோரும் வருகிறார்கள். இறைவன் எல்லோரையும் ஆட்கொள்கின்றார், தன்னுடையனாக ஆக்கிக் கொள்கின்றார். என கடைசியில் கம்சன் இவருடன் சேரணுமே. இந்த லீலைகள் எல்லாம் நடக்கிறது. பரமாத்மா மெதுவாக இப்ப நடக்க ஆரம்பித்து விட்டால் அப்போ வெளியில போய் விளையாடத்தான் வேணும். பகவானுடைய லீலையானது பலராமனோட சேர்ந்து மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விதவிதமான செயல்பாடுகளாக மாறி கோபிகா ஸ்திரீகளுக்கு, கோபர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவெடுத்தவராய் தன்னுடைய லீலைகளை எல்லாம் ஆரம்பிக்கின்றார். என்ன நடந்தது? சாயங்காலம் பாருங்கள், பார்ப்போம் சொல்றார். சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.